ஆரம்பத்துல இருந்தே என் புள்ளைய வேண்டான்னு சொன்னவரு இங்க ஊர் உலகத்துக்காக இன்னைக்கு என் புள்ளைக்கு தகப்பன்னு சொல்லி நாடகம் போடாம என் புள்ளைய என்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிறீங்க. யார் நாடகம் போடுறா? யார் நாடகம் போடுறா? தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க பாட்டு கேக்குறா என்ன தம்பி அர்த்தம்? சரி பொறுமையாரியா. ஏப்பா தம்பி, அந்த புள்ள சொல்ற மாதிரி ரெட்ட புள்ள பிறக்க போகுதுங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமாப்பா? பதில் சொல்லுப்பா. எனக்கு தெரியும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தீங்க, சரி. 2 புள்ளையும் பிறக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாயை பத்தி கேட்கலனா கூட 2 பிள்ளைங்களும் நல்லபடியா இருக்குதான்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்களா? பதில் சொல்லுங்க தம்பி. 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆஸ்பத்திரி விட்டு போயிட்டேன். அது ஏன் தம்பி? இன்னைக்கு வந்து நான் தகப்பேன், எனக்கு உரிமை இருக்குன்னு பேசுறவங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணுமா இல்லையா? உங்க அப்பத்தா புள்ளைய முத கொடுத்தப்போ நீ வாங்கினியா இல்லையா? மகனேன்னு சொல்லி உன் புள்ளைய கொஞ்சப்பா வாங்கிக்க. சொல்லுப்பா. குழந்தைய நான் வாங்கல. அப்ப இந்த புள்ள சொல்ற மாதிரி முத 3 நாள் எனக்கும் இந்த குழந்தைக்கு சம்மதம் இல்லன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தியா? ஐயா, நான் பண்ணது தப்புதான் ஒத்துக்கிறேன். என் மனசுல இருந்த ஏதோ ஒரு கோவத்தினால புள்ளைய ஏத்துக்க மாட்டேன், புள்ளைய தூக்க மாட்டேன், எனக்கும் இந்த புள்ளைக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என் வீட்டுல இருக்க எல்லாருமா சேர்ந்து குழந்தை மேல எனக்கு இருந்த பாசத்தை வெளிக்காட்ட வச்சுட்டாங்க. எந்த நிமிஷம் நான் என் புள்ள மேல இருக்க பாசத்தை உணர்ந்தனோ அப்பவே இது என் புள்ளன்னு தூக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் என் புள்ளைய நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் புள்ளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நானே பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், என்னால இப்ப என் குழந்தைய கொடுக்க முடியாதுங்கய்யா. ஏமா அவர்தான் இப்ப குழந்தைய ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாரு இல்லம்மா. அவர் தான் குழந்தையையும் நல்லபடியா பாத்துக்கிறாராம். அவரும் நல்ல வசதியான வீட்டை சேர்ந்தவர். பிள்ளை அந்த வீட்டுல இருக்கிறது நல்லது தானே? நீ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, ஒரே நேரத்துல 2 குழந்தையையும் எப்படிமா நீ பாத்துக்குவ? அதுவே உனக்கு கஷ்டமா இருக்காதா? ஐயா, நியாயப்படி பார்த்தா ரெட்டை குழந்தைய பிரிக்கிறது நியாயமே இல்லாத விஷயம். எந்த அடிப்படையில என் குழந்தைய பிரிப்பீங்க சொல்லுங்க? வீட்டுல இருக்கிற நாய் ஒரு குட்டி போட்டாலே தாய் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனா அது பாவம்னு சொல்லுது இந்த உலகம். அப்படி இருக்கும்போது ஏன் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தைய அவர்கிட்ட இருந்து மீட்டு கொடுங்க. என்ன ஆனாலும் சரி, என் புள்ளைய பிரிச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் கொடுக்கவும் மாட்டேன். ஐயா ராசாங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, நியாயமா பார்த்தா பிள்ளைய சொந்தம் கொண்டாடுறதுக்கு தாய்க்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு தகப்பனுக்கும் உரிமை இருக்குங்கிறதா என்னோட வாதம். ரெட்ட பிள்ளை பிறந்ததுல அவங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, எங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய நாங்க நல்லபடியா வளர்க்க போறோம், அந்த குழந்தைய அவங்க நல்லபடியா வளர்க்க போறாங்க. இதுல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம என் புள்ள என் பேர மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். என் புள்ளதான் என் பேரனை நல்லபடியா பாத்துக்கிறான். அப்படி இருக்கிறப்ப என் புள்ள கிட்ட இருந்து பேரனை பிரிச்சு கொடுக்கறது என்னால ஒத்துக்க முடியாது. புத்திர பாசத்துல என் புள்ள ஏங்குறத பாத்துக்கிட்டு என்னால தாங்கிக்க முடியாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னமா சொல்ல வர? அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்ற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. யாருமா நீ? உன் பேர் என்ன? என் பேரு ஐஸ்வர்யா. நான் சேதுவோட சம்சாரையா. ஓ, இந்த புள்ளைய தான் நீங்க ரெண்டாதாரமா கட்டிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, அத பஞ்சாயத்துக்கு முன்னாடி தைரியமா சொல்லுங்க. இந்த விஷயத்துக்கு நான் தமிழ் செல்விக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிறந்த குழந்தைங்கிறது கொஞ்சம் வருஷத்துக்காவது இல்ல கொஞ்சம் மாசத்துக்காவது தாய்கிட்ட இருக்கிறது தான் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. தாய்ப்பால் கூட இல்லாம அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிறந்ததுல இருந்து இன்னும் ஒரு தடவை கூட அந்த குழந்தை தாய்ப்பால் குடிச்சு பசி ஆறலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறது எனக்கு நியாயமா படலையா?
இத நான் சேது மாமாவோட இளைய தாரமாவோ இல்ல குழந்தைய பாத்துக்க முடியாதுங்கிற மனப்பான்மையிலயோ பேசல. பொதுவா ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு மனசுல தோணுச்சு. அதுக்காக குழந்தைய நிரந்தரமா பிரிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லல. கொஞ்ச நாளாவது குழந்தை அவங்க கிட்ட இருக்கணும்னு தோணுதுங்கய்யா. அப்படி சொல்ல ஐஸ்வர்யா, சரியா சொன்ன நீ. இதத்தான் இந்த காலத்து பிள்ளைங்கிறது. பாசத்தை பத்தி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு எத்தனை பேர் இருந்தாலும் ஊர்க்காரங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னு தயக்கம் காட்டாம பட்டு பட்டுன்னு சொன்னா பாத்தீங்களா? நீ நியாயத்தை பேசிருக்க ஐஸ்வர்யா. உன் பக்கம் இருக்க நியாயத்துக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அது எப்படி மதனி நியாயமா இருக்கும்? எந்த சூழ்நிலையிலயும் சரி, ஒரு குழந்தைய விட்டு கொடுக்கணுங்கிறது எங்க குடும்பத்தால முடியவே முடியாது. இங்க பஞ்சாயத்துல முடியலனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூட எங்களுக்கு உரிமை இருக்கிற குழந்தைய நாங்க மீட்போமே தவிர கொடுத்துட்டுலாம் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஏமா யாருமா அது பஞ்சாயத்துல வந்து நின்னுகிட்டு கோர்ட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வந்து நின்னுகிட்டு கோர்ட்டு அது இதுன்னு எல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரியாதா? இல்லங்கய்யா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பேச்சுக்கா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போறதுன்னா அங்க அப்படியே போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்தீங்க? பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்படுவீங்கன்னு தானே நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஈஸ்வரி, சாவித்ரி, மாமா, அண்ணே, நம்ம பக்கத்துல இருந்து இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். முறையா நம்ம எடுத்து சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்தாரே முடிவு எடுத்துப்பாங்க. நீ கடைசியா இப்ப என்னமா சொல்ற? இங்க பாருங்க, என்னாலலாம் குழந்தைய கொடுக்க முடியாதுங்கய்யா. கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. சொல்றேன்ல. இருங்க. கொஞ்சம் பொறுமையா பேசலாம். ஆளாளுக்கு இருங்க. பேசிட்டு இருக்காதீங்க, பொறுமையா இருங்க. இங்க பாருங்கப்பா, நாங்களும் இந்த ஊர்ல எத்தனையோ பஞ்சாயத்தை பார்த்திருக்கோம். பஞ்சாயத்தை விசாரிக்கும் போது யாரு பக்கம் நியாயம் இருக்கு, யாரு பக்கம் நியாயம் இல்லங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். எங்க மனசாட்சிக்கு உண்மையா யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தீர்ப்பை கொடுத்திருக்கோம். ஆனா முதல் முறையா என்ன தீர்ப்பு கொடுக்கறது, யார் பக்கம் தீர்ப்பு கொடுக்கறதுன்னு தெரியாம பஞ்சாயத்து ஆளுங்க நாங்களே திகைச்சு போயிருக்கோம். நாங்க எங்களுக்குள்ள கலந்து பேசினப்பவே எங்கள்ல 3 பேரு தாய்கிட்ட ஒரு குழந்தையும் தகப்பங்கிட்ட ஒரு குழந்தையும் இருக்கிறது தான் நியாயம்னு அவங்க முடிவா சொல்றாங்க. இன்னொரு 3 பேரு இல்ல, கை குழந்தையா இருக்கிறதுனால தாய்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கிறது தான் சரின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இதுக்கான அந்த முடிவை அந்த தெய்வத்துக்கிட்டே விட்டுறலாம்னு நினைக்கிறோம். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. 2 குழந்தையும் அம்மா கிட்ட இருக்கணும்னு சொல்லி ஒரு சீட்லயும், ஒரு குழந்தை அப்பா கிட்டையும் இன்னொரு குழந்தை அம்மா கிட்டயும் இருக்கணும்னு சொல்லி எழுதி ஒரு சீட்டையும் அந்த குழந்தைங்க கிட்டயே போடுவோம். குழந்தைங்க எந்த சீட்டை எடுக்குதோ அத தெய்வத்தோட தீர்ப்பா கருதி நம்ம பஞ்சாயத்தை சொல்லிருவோம். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, பஞ்சாயத்து ஆமா, சரிதான். ஆமாமா, சரிதான் சரிதான். நீ சொல்றதா சரி. அப்படிதான். அப்படியே பண்ணிடுவோம். சீட்டை எழுதுப்பா. நீ சீட் எழுதுப்பா. ஆமா, சரி, பாத்தியா? பாத்தியா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்க கண்ணு முன்னாடியே குழந்தை எடுத்த தீர்ப்பு தான் தாய்கிட்ட ஒரு குழந்தையும் தகப்பங்கிட்ட ஒரு குழந்தையும் இருக்கலாம்னு இருக்கு. இதுல உங்க 2 தரப்புக்கு சம்மதம் தானே? முடியாது. இந்த தீர்ப்பு என்னால ஏத்துக்க முடியாது. எந்த மாதிரியான தீர்ப்பு இது?
ஒன்ன பிறந்த ரெட்டை குழந்தைங்களை பிரிக்கிறதே பாவம். அது உங்களுக்கு தெரியாதா? பிரச்சனைன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து முறையிட்டா ஊர் பெரியவங்க நியாயம் சொல்றவங்க நீங்க எல்லாருமே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லணும். அதை விட்டுட்டு கடவுள் கிட்ட விடுறோம்னு சொல்லி குழந்தை கிட்ட சீட் எழுதி போறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைய என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. எனக்கு என் குழந்தை வேணும். அதுல நான் பின் வாங்கவே மாட்டேன். இது முழுக்க முழுக்க ஒரு தவறான தீர்ப்பு. இப்படி ஒரு தீர்ப்பு தருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதிகாரம் பலம் இருக்கிறவங்க, பணம் பலம் இருக்கிறவங்க பஞ்சாயத்துக்கு வந்தா அவங்க பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனா அப்படி எல்லாம் இருக்காது. சாதாரண குடும்பத்து பொண்ணு பிராது கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை தீர்ப்பா சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோட தான் வந்தேன். ஆனா நீங்களும் உங்களுக்கு பயந்துட்டு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து என் நம்பிக்கையில இப்படி மண்ணல்ல போட்டுட்டீங்க. இங்க பாருமா, குழந்தை விஷயத்துல எந்த தாயா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுதான் இருப்பாங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக தேவையில்லாம வார்த்தை விடக்கூடாதுமா. நாங்க யாரோட பண பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் பயந்துகிட்டு தீர்ப்பு சொல்லல. மனசாட்சிக்கு பயந்து உண்மையோடவும் நேர்மையோடவும் எங்களால முடிவெடுக்க முடியலன்னு அந்த விஷயத்த தெய்வத்துக்கிட்ட முறையிட்டோம். அந்த தெய்வம் எடுத்த முடிவை தான் மனசாட்சிக்கு உண்மையா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதத்தான் ஊர் மக்கள் எல்லாரும் கண்ணால பாத்தீங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரியது தெய்வ சக்தி தான். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை மூலமா தெய்வம் எடுத்த முடிவை எல்லாரும் ஏத்துக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். முடியாதுங்க. என்னால குழந்தையை கொடுக்க முடியாது. ஏப்பா செல்லப்பாண்டி, என்னப்பா அது? உன் மகளுக்கு எடுத்து சொல்லப்பா. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்ன பிறகு அது முடியாது, பயந்துகிட்டு தீர்ப்பு சொல்லிங்க, அதுன்னு என்னென்னமோ சொல்லுது. ஏத்தா தமிழ், கொஞ்சம் பொறுமையா இருக்கா. எல்லாரும் உனக்காகத்தான் பேசியிருக்காங்க. நீ அவங்களே ஏத்து பேச சரியா இருக்காத்தா. இங்க பாருங்க, எல்லாரும் கேட்கணும்னு மறுபடியும் இந்த தீர்ப்பை சொல்றோம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிறது பெண் குழந்தை, ரெண்டாவது குழந்தை. அது தமிழ்ச்செல்வி கிட்டையும் தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் பிறந்த முத குழந்தை ஆண் குழந்தை. அது தகப்பங்கிட்டையும். ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. ஐயா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குங்கய்யா. கோரிக்கைய உங்களுக்கும் சாதகமா தானே நாங்க தீர்ப்பை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்கய்யா, நீங்க தீர்ப்பு முழுசா சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. எதுவா இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து முன்னாடி சொல்லுங்க தம்பி. ஐயா, நான் பிறந்த உடனே எங்க அம்மா தவறிட்டாங்க. நான் பிறந்ததுல இருந்தே அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சின்னம்மா அப்பத்தா தான் என்ன வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது இங்க நிக்கிற இவங்க கர்ப்பமா இருக்கிறப்ப என் அம்மா அடிக்கடி என் கனவுல வந்து நான் தான் உனக்கு மகளா வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மாவே வந்து எனக்கு குழந்தையா பிறக்க போறாங்கன்னு நானும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இது அவங்களுக்கும் தெரியும், எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு குழந்தைய நான் வளர்க்கலான்னு சொல்லிட்டீங்க. நீங்க எல்லாரும் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பஞ்சாயத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல ஆண் குழந்தையை மட்டும் நான் வளர்க்கறேங்கிறது என் மனசுக்கு திருப்தி தராதுங்க. ஒரு தகப்பனா என் மனசு அதுல அமைதி அடையாது. எனக்கு என் பெண் குழந்தைய பார்க்கணும். பெண் குழந்தைங்கிறது எனக்கு வெறும் குழந்தை மட்டும் இல்லைங்க, என்னோட அம்மா. நான் பிறந்ததுல இருந்து என் அம்மாவை நான் பார்த்ததே இல்லைங்க. இங்க இருக்கிற இந்த குழந்தை மூலமா தான் என் அம்மாவையே நான் பார்க்க போறேன். இந்த இடத்துல இருக்கிறது எங்க அம்மா தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ பெண் குழந்தைய நான் வளர்க்கணும். பெண் குழந்தைகிட்ட என் பாசத்தை நான் காட்டணும். பெண் குழந்தைக்கும் நான் அப்பான்னு சொல்லணும். ஐயா, என் பெண் குழந்தைக்கும் இந்த தகப்பனோட பாசம் கிடைக்கணும். அதுக்கு தகுந்தபடி ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. என்னம்மா, அவர் பெண் குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி கேக்குறாரு. வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற பெண் குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஆண் குழந்தைய நீ வளர்த்துக்க. ஐயா, ரெட்டை குழந்தைய பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஏன் பெண் குழந்தைய கேக்குறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனாலே பெண் குழந்தை அம்மா கிட்ட தான் வளரணும்னு சட்டத்திலே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பெண் குழந்தைய தூக்கி அப்பா கிட்ட கொடுக்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அந்த புள்ள சொல்றது நியாயமான விஷயம் தானப்பா. பொம்பளை புள்ளைய தூக்கி எப்படிப்பா அப்பன் கையில கொடுக்கறது? பொம்பளை புள்ளைய வளர்க்கறது சாதாரண விஷயமா? அது அம்மா கிட்ட வளர்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். நியாயப்படி தமிழ்ச்செல்வி பொம்பளை பிள்ளைக்கு உரிமை கூறுறதுதான் சரியான விஷயம். நீ சொல்றது எல்லாமே சரிதாமா. நான் உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன். அவருக்கு
தான் வளர்க்காத பெண் குழந்தைய பார்க்கணும், பாசத்தை காட்டணும்னு ஏக்கம் இருக்கிற மாதிரி உனக்கு நீ வளர்க்காத, நீ பார்க்காத அந்த ஆம்பளை புள்ள கிட்ட உன் பாசத்தை காட்டணுங்கிற ஏக்கம் உனக்குள்ள இருக்கதானே செய்யும். அதுக்கு என்ன பதில் சொல்ற? பதில் சொல்லுமா. என் 2 குழந்தைங்களுமே என்கிட்ட இருக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். என் 2 குழந்தைகளுக்குமே என்னோட பாசம் கிடைக்கணும். அப்புறம் என்னையா அவங்க பொன் குழந்தை வேணும்னு சொல்றாங்க, இவங்க ஆண் குழந்தை வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லுவான். அதுவும் சரிதானே. இல்லப்பா. அதுக்கு நம்ம என்ன பண்ண அதே மாதிரி முடியும்? பண்ணிருவோமா? பண்ணட்டும். இங்க பாருங்க, இப்ப நாங்க சொல்ல போற தீர்ப்புக்கு நீங்க எல்லாரும் உடன்படுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஏற்கனவே இருந்தபடி தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் இரண்டாவதா பிறந்த பெண் குழந்தை தாய்கிட்டயே இருக்கட்டும். அப்புறம் தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் பிறந்த மூத்த குழந்தை ஆண் குழந்தை அது தகப்பங்கிட்டே இருக்கட்டும். இங்க பாருங்க, தாய் ஒரு குழந்தையும் தகப்பன் ஒரு குழந்தையும் வளர்க்கட்டும். தாய் கிட்ட அந்த பெண் குழந்தை இருக்கிறதும் தகப்பன் கிட்ட ஆண் குழந்தை இருக்கிறதும் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான். சனிக்கிழமை அன்னைக்கு இதே பஞ்சாயத்து இடத்துக்கு வந்து அவங்க 2 குடும்பமும் குடும்பத்தோட வந்து தகப்பன் கிட்ட இருக்கிற ஆண் குழந்தைய செல்வி கிட்ட கொடுத்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிற பெண் குழந்தைய சேது வாங்கிக்கலாம். அதே மாதிரி தமிழ்ச்செல்வி தாங்கிட்ட இருக்கிற பெண் குழந்தைய தகப்பன் கிட்ட கொடுத்துட்டு தகப்பன் கிட்ட இருக்கிற ஆண் குழந்தைய வாங்கிக்கலாம். இதே மாதிரி வார கடைசியில சனி ஞாயிறு அன்னைக்கு குழந்தைய மாத்திக்கிட்டு அந்தந்த குழந்தைய அவங்க வளர்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமோ இல்ல திங்கக்கிழமை காலையிலயோ இதே மாதிரி பஞ்சாயத்து இடத்துல சந்திச்சு ஒருத்தர் முன்னாலேயோ இல்ல 2 பேர் முன்னாலேயோ குழந்தைய நீங்க 2 பேரும் மறுபடியும் மாத்திக்கலாம். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் உடன்படுறீங்களா? இந்த தீர்ப்புக்கு நான் உடன்படுறேன். ஐயா, எனக்கு இதுல சம்மதங்க. என்னப்பா செல்லப்பாண்டி, நீ என்ன சொல்ற? எங்களுக்கு முழு சம்மதங்கய்யா. 2 குடும்பமும் ஒத்துக்குச்சு. அப்புறம் என்னப்பா, வர்ற சனிக்கிழமை காலையில வந்து பேசினபடி ஊருக்கு முன்னாடி முக்கியமானவங்களை வச்சு பிள்ளைகளை மாத்திக்கங்க. அது வரைக்கும் பெண் குழந்தைய நீங்க தூக்கிட்டு போலாம், ஆண் குழந்தைய நீங்க தூக்கிட்டு போகலாம். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. சேது, போய் நம்ம வாரிசு எடுத்துட்டு வா. குழந்தைய தூக்கிட்டு வா, போமா. மலரு, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. மாமா, இந்தாங்க.
அவளுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்திருந்தா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. அவளுக்கு நல்ல எண்ணம் எல்லாம் கிடையாது. குழந்தையும் என்னையும் பிரிக்கணும், நான் குழந்தைய பார்க்க முடியாம பேச முடியாம என் குழந்தை நினைப்பிலேயே தவிச்சு அப்படியே நான் சாவணும், இதான் அவளோட எண்ணம். அதுக்குதான் பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கா. சரியா சொன்ன சேது. அதான் நியாயத்தை பஞ்சாயத்துல எடுத்து சொல்லி தகப்பன் கிட்ட ஒரு குழந்தை இருந்தே ஆகணும்னு சண்டை போட்டு குழந்தைய மீட்டுட்டு வந்துட்டலையா? அப்புறம் ஏன் வருத்தப்பட்டு இருக்க? நீ தைரியமா இரியா. நம்ம குழந்தைய கொடுங்க கேட்டா நம்ம குழந்தைய கொடுத்துட்டு எல்லாரும் வேடிக்கை பாப்போமா? இல்ல அவன் நினைச்சது நடந்துருமா? நாங்கெல்லாம் இருக்கிறப்ப நீ தைரியமா இருப்பா. நல்ல வேலை மாமா, பஞ்சாயத்துக்காரங்க நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சேது மாமா கிட்ட ஒரு குழந்தை இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு ரெட்ட குழந்தையும் தாய்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தா பாவம் சேது மாமா ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. அவரால இந்த ஏமாற்றத்தை தாங்கிருக்கவே முடியாதுல்ல. குழந்தைன்னு தூக்கிட்டு அலையிறாளுங்க. நீ எதுவும் கவலைப்படாதே. நடந்த கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயமா தமிழ்ச்செல்வி போய் பஞ்சாயத்தார்கிட்ட குழந்தை வேணும்னு முறையிட்டதுனாலதே தகப்பங்கிட்ட ஒரு குழந்தையும் தாய்கிட்ட ஒரு குழந்தையும் இருக்குன்னு தீர்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி வார இறுதியில சனிக்கிழமையிலயும் ஞாயிற்றுக்கிழமையிலயும் குழந்தைகளை மாத்திக்கணும்னு தீர்ப்பு வந்திருக்கு. நீ மட்டும் யோசிச்சு பாரு, இந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா பெண் குழந்தை நம்ம வீட்டு பக்கம் வராமலே இருந்திருக்கும்ல. பெண் குழந்தைக்கும் உனக்குமான உறவு உண்டாகாமலே இருந்திருக்குமேப்பா. உனக்கும் பெண் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளியே உண்டாகி இருக்குமே. நீயும் குழந்தைய பார்க்க முடியாம பேச முடியாம தவிச்சு போயிருப்ப. இதெல்லாம் நடந்ததுனாலதான் அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகி இருக்கு. அதனால நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோப்பா. கொஞ்சம் பொறுமையாரு. ஆமாப்பா, அந்த குழந்தையும் நம்ம வீட்டுக்கு வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் அது குழந்தை இல்லப்பா, என் அம்மா. என் அம்மா தான் வந்து எனக்கு குழந்தைய பொறுப்புன்னு என் கண்ணு சொல்லிருக்காங்க. இன்னைக்குதான் முத தடவை அந்த குழந்தைய பார்த்தேன். நான் பிறந்ததுல இருந்தே என் அம்மாவை பார்த்ததே இல்லப்பா. ஆனா அந்த குழந்தைய பாக்குறப்ப என் அம்மாவை பாக்குற மாதிரி இருந்துச்சுப்பா. எந்த நிமிஷம் அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வரும்னு நான் ஏங்கி ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கப்பா. எல்லாருமே தயா காத்துக்கிட்டு இந்த வீட்டுல பிறந்த மகாலட்சுமியா இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். நீ உனக்கு கவலைப்படாதயா, நிச்சயம் வருவாங்க. எப்படி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும்? உங்ககிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா அதுக்கு பயந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்களா? பெத்த தாய் கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான தீர்ப்பு? அதுவும் ரெட்ட குழந்தைய, பிறந்த பிஞ்சு குழந்தைய தாய் கிட்ட இருந்து பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். ஊர்க்காரங்க கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணாதான் நியாயம் கிடைக்கும்னு சொல்லி நான் பஞ்சாயத்து கூட்டினா எல்லாரும் இப்படி அநியாயத்துக்கு தொட போறாங்க. அப்போ கடைசியில இந்த உலகத்துல பணத்துக்கும் அதிகார பலத்துக்கும் தான் மதிப்பு இருக்கு. நியாயம் இருக்கவங்க எல்லாம் தோத்து போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும்னு நிரூபணம் ஆயிடுச்சுல. என் புள்ளைய இன்னைக்கு எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே. நான் இதை சும்மாவே விட மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போய் என் புள்ளைய நான் மீட்டு வரல. தமிழ் என்னத்தா பேசியிருக்க? பஞ்சாயத்துல இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து கோர்ட்டு போக கூடாதா? அப்படி போனா அது ஊரை எதுக்குற மாதிரியும் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். ஆகட்டும்பா, அதுக்காக என் புள்ளைய விட்டு என்ன பிரிஞ்சிருக்க சொல்றீங்களா? தமிழே, அதான் உன் புள்ளைய வார கடைசியில உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் புள்ளைய மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்களேடி. அப்புறம் ஏன் நீ வருத்தப்படுற? தமிழு, நான் சொல்றேனேன்னு கோச்சுக்காத. நீ புள்ளைய பெத்த அம்மானா அவரு பெத்த தகப்பன் இல்லையா? அவருக்கும் குழந்தைகிட்ட எல்லா உரிமையும் இருக்கதானமா செய்யும். அவரும் என் புள்ள எனக்கு வேணும்னு நினைக்கதானமா செய்வாரு. நாம எப்படி அவர் புள்ளைய பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்ல முடியும்? அடியே, பிறந்த பிஞ்சு குழந்தைய பிரிச்சு வைக்கிறது பாவம் தானே நீ சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லடி. ஆனா அதே நேரம் அந்த வீட்டு ஆளுங்களுக்கும் பிறந்த குழந்தைகிட்ட உரிமை இருக்குல்ல. அவங்களும் குழந்தைய பார்க்கணும், வளர்க்கணும் ஆசைப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு இருக்கிற உரிமைய நாம மறுக்க முடியாதுல்ல தமிழு. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? நான் மயக்கத்துல இருந்தப்போ எனக்கே தெரியாம என் புள்ளைய தூக்கிட்டு போய் அங்க கொடுத்துட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தானே.
ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க குடும்பத்தை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? நீங்க எல்லாம் பேசாதீங்க. இந்த பாவத்தை செஞ்சதே நீங்க தான். என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச பாவத்தினாலதான் உங்க புள்ள கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. அத மறந்துடாதீங்க. தமிழ் தமிழ், என்னடி இப்படி பேசுற? மா, அப்படிதான் பேசுவேன். என் புள்ளைய பிரிஞ்சிருக்கிற வழி எனக்கு தான் தெரியும். அதான் தமிழ் ஏதோ கோவத்துல பேசி போய்க்கிருக்கு. அந்த பிள்ளை பேசுறதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா இது? வீட்ல இருக்கிற இந்த குழந்தையவே எப்படியாச்சும் கொண்டு போய் அந்த தமிழ் செல்வி கிட்ட சேர்த்துறணும். ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் நடுவுல குழந்தைங்கிற ஒரு விஷயமே வரக்கூடாதுன்னு நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி 1க்கு 2 குழந்தையா இந்த வீட்டுக்குள்ள வரப்போக முடியுமா? இதுக்கு பேசாம அந்த ஒத்த புள்ளையே நிரந்தரமா இந்த வீட்லயே இருந்திருக்கலாம். இப்ப வேற வர குழந்தைய மாத்திக்கணும்னு சொல்றாங்க. சனி ஞாயிறு ஒரு பொதுவான இடத்துக்கு போகணும். போற இடத்துல அந்த தமிழ் செல்வியை இவன் பாக்கணும். பார்த்து அந்த குழந்தைய மாத்தணும். ஷபா, 1008 விஷயம் இருக்குமா? 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்க வேண்டிய வாய்ப்பு வேற உண்டாகுதுமா? மா, என்னம்மா நீ அமைதியாவே இருக்க? நீ சொல்றதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையிலும் சரி, சேதுக்கு தமிழ்ச்செல்வி மேல எந்த கரிசனமும் வரக்கூடாது. முதல் கட்டமா ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாமெல்லாம் சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நடுவுல அந்த ஜெனி விஷயத்துல போன் போட்டு நாடகம் போட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. சாவித்திரிக்கும் தாமரைக்கு மட்டும் தெரிஞ்சது, ஒட்டுமொத்த நாடகமும் தலைகீழ மாறிடும். புரியுதுமா. சேது வேற ஆம்பளை பிள்ளைகிட்டே ரொம்ப பாசமா உருக்கிட்டு இருந்தான். இப்ப பொம்பளை பிள்ளை வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. எங்க அம்மாவே நேர்ல வரப்போகுது, அதை இதுன்னு ஓவர ஃபீலிங்ஸ் கொட்டுவானே. இது எல்லாத்தையும் தாண்டி அவன் மனசுல ஐஸ்வர்யா வரப்போறதுங்கிறது எப்படிதான் நடக்க போகுதோ தெரியலமா. குழந்தை வந்ததுல இருந்து தூங்குறதே இல்ல போல இருக்கு. என்னங்க, என்ன போன? நம்ம ஜோசியர் கிட்ட பேசிட்டேங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கான். குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னா நாளைக்கே வச்சிடலாம்னு சொன்னாரு. சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் இருக்க? இன்னும் எதுவும் யோசிக்கலையே. ஜோசியர் கிட்ட கேட்டேன்பா. குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு பாக்கும்போது ஆள ஆரம்பிக்கிற பேரை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அக்கா, நான் ஒரு பேர் சொல்லட்டுமா? சொல்லுமாமா. அறிவுடை நம்பி. எப்படி? இது அறிவுடைய நம்பி. நம்பி இல்ல மாப்ள, தூய தமிழ் பேர் மாப்ள. அறிவான புள்ள.